பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், இந்த வீடு தான். அவர் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்த நடராஜன் தானே? ஆமா மேடம். என்னப்பா, யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நடராஜன் உங்க மகனா? ஆமாப்பா, என் மகன் தான். எதுக்கு அவனை கேக்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இப்படி போலீஸோட வந்திருக்கீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? மா, உங்க மகனை உடனே பார்க்கணும், அதான் தேடி வந்தோம். இப்ப அவர் இங்க தெரியலையேம்மா, இப்பெல்லாம் அவன் இங்க வர்றதே இல்ல. இல்லம்மா, அவர் இங்க வந்ததாதான் எங்களுக்கு தகவல் வந்தது. உண்மையை சொல்லுங்க. நான் ஏப்பா போய் சொல்ல போறேன்? அவன் என்ன பார்க்க வந்து 3 மாசம் ஆச்சுப்பா. எப்பாவது பணம் இல்லைன்னு போன் பண்ணா யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்புவான். இப்ப 15 நாளா அதுவும் இல்லப்பா. நானே கஷ்டத்துல அவனை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் அவன்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. என்ன பண்றான், எங்க இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியலப்பா. ஆமா, இங்கெல்லாம் அவன் கூட வேலை பாக்குறவங்களா? மா, நாங்கெல்லாம் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை செய்யறோம். ஏம்மா, உனக்கு புண்ணியமா போவோம்மா. அவங்கிட்ட சொல்லி செலவுக்கு பணம் அனுப்ப சொல்லுமா. போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறான். நான் என்ன இந்த வயசுல வேலை வெட்டிக்க போக முடியும்? முடியலம்மா. உங்களுக்கு காப்பி தண்ணி வச்சு தர கூட என்கிட்ட எதுவும் இல்லை. இன்னும் இந்த அம்மா எப்படி சொல்லுது? பெரிய கில்லாடியா இருப்பான் போல இருக்க. இங்கேயும் வரல, எங்க போயிருப்பான்? ஏமா, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. உன் பையன் இங்க வரலையா? நீங்க பொய் சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். இல்லப்பா, நான் ஏன்பா பொய் சொல்ல போறேன்? அவன் வரவே இல்லையே. அப்படியா? நான் கேட்டா சொல்ல மாட்டீங்க. கலெக்டர் பேசுவாங்க, அவங்க கிட்ட பேசுங்க. கலெக்டர் பேசுவாங்களா? ஆமா, அவங்க நீங்க பொய் பேசினா கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன சொல்லப்பா, கிராமத்துக்கு போயிட்டீங்களா? அவனை பிடிச்சிட்டீங்களா? மேடம், நாங்க நடராஜ அம்மா வீட்டில தான் இருக்கோம். அவன் 3 மாசமா இங்க வரலையா. நீங்க கொஞ்சம் பேசுங்க மேடம். சரி, கொடுங்க. ஓகே மேடம், ஸ்பீக்கர்ல போடுறேன். இந்த அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா பேசுங்கம்மா. ஹலோ. அம்மா, நான் கலெக்டர் பேசுறேன். நடராஜன் இப்ப எங்க இருக்காரு? உங்களை பார்க்க எப்ப வந்தாரு? நீங்க பொய் சொன்னா உங்க மகனுக்கு தான் பிரச்சனை ஆகும். அதனால மறைக்காம சொல்லுங்க. ஐயோ, பிரச்சனை அது இதுன்னு ஏதோ சொல்றீங்களம்மா. என் புள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? அவன் அப்படியே பண்ணி இருந்தாலும் தெரியாம தாம்மா பண்ணி இருப்பான். அவனை உள்ள போட்டுறாதீங்கம்மா. அப்ப இல்லாம வளர்ந்த புள்ளம்மா. அம்மா, நீங்க உங்க புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. உங்க புள்ள பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஐயோ, என் புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே. மரியாதா, மகமாயி, என் புள்ளைய நீதான் காப்பாத்தணும். அவனை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களே. இத பாருங்கம்மா, உங்க புள்ள இங்க வரலனா வேற எங்க இருப்பா? அதை ஏம்மா கேக்குறீங்க? அவனுக்கு என்ன விட்டா யாருமா இருக்கா? அவன் மாமனார் வீடு இருக்கு. பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போய் 2 வருஷம் ஆச்சுமா. அங்க போனாலும் போயிருப்பாமா. சரிம்மா, உங்க சம்மந்தி வீடு எங்க இருக்கு? அது ஏதோ திருப்பட்டூர்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க போனதே இல்லம்மா. என்ன கூட்டிட்டே போக மாட்டான். சாப்பாட்டுக்கு கூட காசு கொடுக்கலம்மா. 2 மாசமா அவன் காசே எனக்கு அனுப்பலம்மா. அவனை பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. தீபா. எஸ் மேடம். தீபா, அந்த அம்மா சொல்ற அட்ரஸ நோட் பண்ணி விசாரிச்சு அவன் மாமியார் வீட்டுக்கு உடனே போய் பாருங்க. அப்படியே அந்த அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுத்துடுவாங்க. ஓகே மேடம். சார், கொஞ்சம் பணம் கொடுங்க. எதுக்கு? மேடம் கொடுக்க சொன்னாங்க. இது வேறையா? கொடுங்க சார். ஏமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஏன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? இந்தாங்க, இது உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. உங்க பையனை இனி எதிர்பார்க்காதீங்க. இன்னும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இதான் எங்க நம்பர், கால் பண்ணுங்க. நீ நல்லா இருக்கணும் தாயி. பணம் கொடுத்தது நானே, இது நல்லா இருக்கணுமா? அம்மா, உங்க பையன் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி தாயி. போயிட்டு வரோம். வரமா போங்க.
என்னாச்சு சுந்தரி? ஆ, இல்லக்கா செல்லப்பா கிராமத்துக்கு போய் பார்த்தோம் அவன் அங்க இல்ல. அவன் மட்டும் மாட்டலனா இது எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்புங்கிற மாதிரி ஆயிடும். என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலக்கா. இங்க பாரு, உன் நல்ல மனசுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீ கவலைப்படாத. எல்லாம் நீ நினைச்ச மாதிரி சரியா நடக்கும். ம். டேய், என்னடா எப்பவும் இப்படிதான் இருக்குது. ஒரே கசகசன்னு எப்பவும் கூட்டமாவே இருக்குது. மண்டபம்னா அப்படிதானே இருக்கும். உனக்கு தெரியுது, சில மரமண்டைங்களுக்கு புரியலையே. ஏய், யார பார்த்து மரமண்டன்னு சொல்ற? விட்டேன் செவிழு பேந்துரும். புதுசா கட்டின பொண்டாட்டி மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சுக்கிறியே. இந்த பாரு, நான் சொல்றத கேளு. டக்குன்னு மாப்பிளைய கொன்னுடுவோம். மாப்பிளைய கொன்னுட்டா ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நிக்க போகுது. அதை விட்டுட்டு எதுக்கு இத்தனை அளப்புறைய கூட்டணும்? ஏடா நான் சொல்றது? அதான் சரி. ஆ. டேய் அப்பு, அது எப்படா சரியாகும்? அண்ணன் சொன்னதை கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. இத பாருங்கடா, அண்ணன் என்ன சொன்னாரோ அதை மட்டும் செய்வோம். இதான் சரி. அட லூசு போயல, ரெண்டு பக்கம் மண்டையாட்டுற. டேய் கதிரு, அண்ணனுக்கு என்ன தேவை? கல்யாணம் நிக்கணும், அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். டேய் அப்பு, வாடா போலாம். டேய் சூரி, நில்றா. நீ தேவையில்லாத வேலை பாக்குற. அட்லீஸ்ட் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். அதெல்லாம் காரியத்தை முடிச்சிட்டு சொல்லுவோம்டா. ஏடா அப்பு, அதான் சரி. வா போலாம். டேய் டேய் ஏய் நீ வாடா, வா. ஆ. ஷ